எல்லோருக்கும் வணக்கம். இது கோயம்புத்தூர் ஸ்ரீ இன்ஜினியரிங் ஹாலோ பிளாக் மிஷின் மேனுஃபேக்சரிங். இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னா கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட சேண்ட் சீவர். இதுதான் அந்த மிஷினு. வாங்க இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் பார்ப்போம். இந்த மிஷினுடைய நீளம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 அடி இருக்கும். 4க்கு 2.25 அப்படின்னு சைஸ் கொடுத்துருப்போம். இந்த வட்டம் இது 2.25, இது நீளம் 4 கொடுத்துருப்போம். மேலே ஒரு மெஸ் கொடுத்துருக்கேன். இந்த மெஸ் வந்து மணல் வந்து ஃபில்டராக்காக, மணலோ நீ எம் சாண்டு பி சாண்டு எது போனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், அதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். பெரிய பெரிய கல்லில் வந்து வெளியே தள்ளிக்கும், அதுக்காக யூஸ் பண்ணாமல் கொடுத்துருக்கேன். மேலே வந்து இந்த வலை நிற்கிறதுக்கு வேண்டி இந்த பட்டம் மட்டும் கொடுத்துருப்போம். இந்த போல்டெல்லாம் மாட்டி பட்டம் மட்டும் கொடுத்துருப்போம். எதுக்காக இந்த வலை நிற்கிறக்காக. ஃபியூச்சரில் இந்த வலை நமக்கு இத்து போச்சுங்க, கட் ஆயிருச்சு அப்படின்னா கூட நீங்கள் லோக்கலில் வாங்கி நீங்களே ஈஸியாக மாட்டிக்கலாம். இங்கே போட்டிருக்க பாருங்க, அந்த மாதிரி மெத்தட் போட்டிருப்போம். ஈஸியாக நீங்களே வந்து போட்டுக்கலாம். இந்த வலையை அது மாதிரி தான் ஹோல்ஸ் நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஒரு பெரிய ரிஸ்கெல்லாம் வராது அதில். அதே போல் சப்போஸ் கரண்ட் போச்சு அப்படின்னா வச்சுங்க, நம்ம கரண்ட் ஒரு பக்கம் போகிறோம், அங்கே கரண்ட் இருக்காது, 1 HP சிங்கிள் பேஸ் இருக்காது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ஹேண்டில் கொடுத்துட்டோம். இங்கே பாருங்கள், இந்த ஹேண்டில் கொடுத்துட்டோம். இந்த ஹேண்டில் வந்து உள்ளே மாட்டி நம்ம வந்து கையில் வந்து சுற்றுற மாதிரி இருக்கும். அதாவது எப்படின்னா, இந்த மோட்டர் இருக்குது பாருங்கள், இந்த மோட்டரில் வந்து இந்த புள்ளியை ரிமூவ் பண்ணிடுவாங்க. இந்த பெல்ட் இருக்குங்களா, இந்த புள்ளி பக்கத்தில் இந்த பெல்ட்டை ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா இது ஃப்ரீ ஆகிடும். ஃப்ரீயாக என்ன பண்ணுவாங்க, போகிற பக்கம் எல்லா பக்கம் கரண்ட் இருக்காது. அதனால் என்ன பண்ணுவாங்க, சரி மேனுவலுங்களுக்கு போகுதுன்னா அந்த மேனுவலும் பண்ணிக்கலாம், கரண்ட்டும் போட்டுக்கலாம், 2 in 1 யூஸ் பண்ணிக்கலாம். அதையே இந்த மிஷினுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே மோட்டர் இங்கே மாட்டிருப்போம். இது வந்து 1 HP மோட்ரு, சிங்கிள் பேஸ் மோட்ரு இங்கே மாட்டிருப்போம். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு கவரும் கொடுத்துருக்கோம். மோட்டர் வந்து உள்ள தண்ணி போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கவர் கொடுத்துருப்போம். ஏன் இந்த கவர் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, இது எல்லாப்பம் கொண்டு போவாங்க, சைடுக்கு எல்லாப்பம் போகும்போது ஓப்பன்லேயே இருக்கும். ஓப்பனில் இருக்கும்போது வந்து தண்ணி எதுவும் உள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சேஃப்டி கவர் ஒன்று கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இது கனெக்டாக இருக்காக இங்கே ஒரு பெரிய புள்ளி, இந்த புள்ளி பார்த்தீங்கன்னா 18 inch புள்ளி. இது பார்த்தீங்கன்னா மோட்டருக்கும் இந்த புள்ளிக்கும் கனெக்ட் ஆகும். இதுக்கப்புறம் இந்த சென்டர் ஃபில்டர் கனெக்ட் ஆகும்போது அங்கேருந்து சின்ன புள்ளி, ஒரு பெரிய புள்ளி, மொத்தம் கனெக்ட் ஆகிற மாதிரி. பேரிங் பிளாக் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 கொடுத்துருப்பேன். இங்கே 2 கொடுத்துருக்கேன் பாருங்க, உள்ள 2 கொடுத்துருப்பேன், இங்கே 1 கொடுத்துருப்போம், அந்த லாஸ்ட் 1 கொடுத்துருப்போம். இது வந்து ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகிற வேண்டி கொடுத்துருப்பேன் பேரிங் பிளாக்கு. அப்புறம் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஒரு முறம் கொடுத்துருக்கேன் பாருங்க. இது முறை எதுக்காகன்னா, மண்ணை நம்ம இதில் போட்டோம்னா நேரம் வந்து உள்ளே விழுகிற மாதிரி, உள்ளே விழுந்து சுற்றுற மாதிரி. இப்படி சுத்தமாக என்ன கேட்டிங்கன்னா, இந்த மோட்டரில் வந்து ரைட் சைடு சுத்தமாக என்ன கேட்டிங்கன்னா, இது ஃபில்டர் பண்ணியே இந்த மண்ணை வெளியே தள்ளி வெளியே அவுட்புட் தள்ளிடும். அதாவது ஆல்ரெடி யூஸ் பண்ணவங்களுக்கு இது எல்லாமே தெரியும், எப்படி ரன் ஆகுறது தெரியும். புதுசாக வாங்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன். அதாவது மண் உள்ளே போட்ட உடனே சுத்தம் போது ரைட் சைடில் போகும்போது மண் ஃபில்டர் ஆகிட்டு என்ன பண்ணும், வேஸ்டேஜ் வந்து அப்படி வெளியே விழுந்துட்டு இருக்கும், நல்ல மண் கீழே விழுகும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கீழே இப்படி இழுத்துக்குவாங்க மண்ணுகளை. மிஷினில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சேஃப்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய பெரிய கல் வந்து இப்படி இந்த பக்கம் வெளியே விழுகும், இப்படி வெளியே விழுந்து கீழே போகும். அப்படி போகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா கீழே ஃபில்டர் பண்ண மண் நிறைய கிடக்கும். அப்போ என்ன ஆகுன்னா, இந்த மண்ணை வந்து கல் வந்து வெளியே தெரிக்காமல் இருக்கிறதுக்காக இங்கே ஒரு கார்டு, இங்கே ஒரு கார்டு கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அந்த பக்கம் ஹேண்டில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், 4 ஹேண்டில் கொடுத்துருப்பேன். அதாவது இந்த சைடில் பார்த்தீங்கன்னா 2 ஹேண்டில், அந்த சைடில் 2 ஹேண்டில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது வந்து தூக்கிட்டு போகிற மாதிரி, அதாவது எங்கே வேணால் கொண்டு வச்சு வேலை பார்க்குற மாதிரி அந்த மெத்தடில் கொடுத்துருப்பதே. இப்போது இந்த மிஷினுடைய ஒரு சின்ன டீட்டெயில் நம்ம பார்த்துட்டோம். எங்கள் ஃபேக்ட்ரியில் ஒரு டெமோ போடுறோம், வாங்க அது எப்படின்னு பார்த்துருவோம். இப்போது இந்த மிஷினுடைய சின்ன டீட்டெயில் பார்த்துட்டோம். அதாவது எப்படி டெமோங்கிற பார்த்துட்டோம், சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, சார் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட மிஷினரி எங்களுக்கு வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம்ல, நீங்கள் எல்லா மிஷினும் நல்லா குவாலிட்டியாக பண்ணுறீங்க, எங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இப்போ அதன் பிரகாரம் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா, இந்த மிஷினை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அதாவது பார்த்தீங்கன்னா சேண்ட் சீவர் ஆகட்டும், சின்ன மினி மிக்சரு, லிஃப்ட்டு, லேடர் லிஃப்ட்டு எல்லாம் A to Z எல்லாம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, கஸ்டமர் நிறைய பேர் கேட்குறாங்க, சார் நீங்கள் வந்து எல்லா மிஷினும் நல்லா குவாலிட்டியாகவும் நியூவாக போடுறீங்கன்னு. நாங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய மிஷின் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தோம், சின்ன மிஷின் எதுவும் தொட மாட்டாங்க. ஆனால் கஸ்டமர் வந்து நீங்கள் தரமாக பண்ணுறதுனால எங்களுக்கு இதுவும் பண்ணி கொடுங்க, ஏன்னா 2 பக்கம் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, ஒன்ஸ் உள்ளே வந்தால் நீங்களே கொடுக்குற மாதிரி கொடுங்க அப்படின்னு கேட்டதுனால நாங்கள் இந்த ப்ராடக்ட் திருப்பி ஆரம்பிச்சிருக்கிறோம்.
இப்போ இன்னிலிருந்து எல்லாமே நிறைய மிஷினரி போட போகிறோம் வீடியோவில், அதையும் தொடர்ந்து பாருங்கள். இந்த ஆதரவு எப்பவுமே எங்களுக்கு கொடுங்க. இப்போ இந்த மிஷினுடைய ப்ரைஸ் டீட்டெயில் தெரிஞ்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துறேன், எனக்கு கால் பண்ணுங்கள். இன்னும் தெளிவாக விளக்கமாக சொல்லித்தரேன். நன்றி, வணக்கம்.